ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகியும் ரகுராம் கோயிலில் இருக்கவும் அப்போ ரகுராம் ஜானகிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. ஜானகி, நீ உண்மையை சொல்லி எதுக்காக அன்றைக்கி ராத்திரி நீ கோயிலுக்கு போன அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, நீ உண்மையை மறைக்க நம்மளுக்கு தான் எதிராக எல்லாமே அமைஞ்சிட்ருக்குது. அது எல்லாமே அந்த புவனேஸ்வரிக்கு சாதகமாக போயிட்டுருக்குது. அதனால் நீ என்கிட்ட நீ உண்மையை சொல்லு, கண்டிப்பாக என்ன பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு நான் உனக்கு இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும். எப்போ தான் நீ என்கிட்ட உண்மையை சொல்லது போறியன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனையை நீயே முடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறதுனால தான் நீ பிரச்சனைக்குள்ளே நீ மாட்டி தவிச்சிட்டு இருக்கிற. நீ அது என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக என்னால் என்ன முடியுதோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியலைங்க அப்படிங்கவும், இங்கே பாரு ஜானகி, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட நீ உண்மையை சொல்லு அப்படிங்கவும் அப்போ ஜானகி ரகுராமோட கையை பிடிச்சிட்டு அவங்க கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அழுதுகிட்டே அவங்க ஒவ்வொரு கதையாக அவங்க எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காக அவங்க கோயிலுக்கு போனாங்க, அங்கே கோயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரகுராம் கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த புவனேஸ்வரி தானா, அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆவேசத்தோட ரகுராம் எந்திக்கவும் இப்போ ஜானகி தடுக்கிறாங்க. என்னங்க, இப்படிலாம் நீங்கள் முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் மறைச்சேன், தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும், இங்கே பாரு ஜானகி, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கவும் உடனே ரகுராமும் சரி ஜானகி, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி பக்கத்தில் உட்காரவும் அப்போ ஜானகி அப்படியே அசந்தாப்பில் தூங்கியிருந்தாங்க. அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா ரகுராம் ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, ஜானகி என்னை மன்னிச்சுட்டு, நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிற, அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த புவனேஸ்வரி தானே, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க ரகுராம் புவனேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. புவனேஸ்வரி பார்த்தோம்னா புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம், அதுக்கப்புறமா அவங்க ஜானகிக்கு எதிராக ஒரு 4-5 சாட்சியங்களை வச்சுருக்குறாங்களா. அவங்க எல்லாருமே அவங்க பார்ட்டி குமாலமாக இருந்துட்டு இருக்கவும் இப்போ புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி இந்த இதில் நான் ஜானகியை ஜெயிக்க போகிறேன்னா அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் காரணம், அதனால உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம்னாலும் நான் தாரேன் அப்படிங்கும்போது உடனே அந்த சேட்டுக்காரிலேருந்து அந்த நகையை எடுத்தாங்களா. அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, மேடம், நாங்கள் கேட்டதுக்கு மேலேயே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க, அதுக்கு பிறகு என்ன, நாளைக்கு பாருங்கள் அந்த ஜானகியோட கதையை அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போ பசுபதி புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, புவனா, நம்ம இந்த அளவுக்கு நம்ம நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ரகுராமும் ஜானகி வீட்டை விட்டே வந்துட்டாங்களாம், அதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு சிவராமனே ஜானகிக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுவான் பாரு, அதில் இருக்குது பாரு அவங்க குடும்பமே 2 ஆக போகுது அப்படின்னு சொல்லவும், நீ இத்தனை வருஷமாக நீ காத்துட்டு இருந்ததுக்கு நாளைக்கு தான் உனக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படிங்கவும் இப்போ புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாண்ணா, நான் 20 வருஷமாக காத்துட்டு கிடந்ததுக்கு இதுக்கு தான் ஒரு அர்த்தமே தெரிய போகுது. அந்த ஜானகி மட்டும் இல்லை, ரகுராமையை சேர்த்து நான் பழி வாங்கிட்டேன், அவங்க 2 பேருமே வீட்டை விட்டு வந்துட்டாங்க, இதுக்கு பிறகு அவ்வளோதான், ஜானகி இதோட அவளோட கதை முடிஞ்சு போச்சுது. ஜானகியோட கதை முடிஞ்சு போனாலே ரகுராம் கதை முடிஞ்சு போனதாக தான் அர்த்தம், அதோட அந்த வீடே அவ்வளோதான் சுக்குநூறா உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, என் குடும்பத்தை 2ஆக்க நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு ரகுராம் ஆவேசத்தோட பேசுறாங்க. இதை கேட்டதுமே உடனே எல்லாரும் திரும்பி பார்க்கவும் ரகுராம் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரகுராம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா மகாலிங்கம் போய் ஒளிஞ்சுக்கிட்டுதாங்க, ஐயோ இவர் இப்படி இங்கே வந்தாரு, நம்மளை மட்டும் பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா ரகுராம் அவங்க ஜானகிக்கு எதிராக 4-5 பேர் சாட்சி சொன்னாங்களா, அவங்களெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி தடுக்கிறாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, எதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா எனக்கு பிடிச்சி போச்சுது, இப்போ தான் தெளிஞ்சிருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி தடுக்க வரும், புவனேஸ்வரி அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. இங்கே பாரு, நீ ஒரு பொண்ணுனால தான் உன்னை சும்மா விட்டுட்டு போகிறேன், ஆனால் உனக்கு நாளைக்கு வச்சிருக்கிறேன் பாரு ஊர் பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பசுபதியும் புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மகாலிங்க வராங்க, என்னம்மா கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளேயும் இறங்கிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இவருக்கு எல்லா உண்மை தெரிஞ்சு போச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ புவனேஸ்வரிட்ட பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன போனா பண்றதுக்கு, அவருக்கு எல்லா உண்மை தெரிஞ்சு போச்சா என்ன, ஜானகி சொல்லிட்டாலோ அப்படிங்கவும்
அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ஜானகி எல்லாம் உண்மையை சொல்லியிருக்கணும், அதனால தான் இந்த அளவுக்கு கோவத்தோடு வந்து ரகுராம் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கவும். அப்போ வந்து ஜானகிக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா, அவங்களாம் வந்து பயந்துக்கிட்டே வராங்க. என்னம்மா உங்களுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு நாங்கள் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் பண்ணணும், ஆனால் நாளைக்கு வந்து இந்த மாதிரிக்கு வந்து ரகுராம் இவ்வளோ கோவத்தோடு பேசிட்டு போகிறாரு, நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கவும். இங்கே பாருங்கள், அவன் வந்து சொல்லலாம், ஆனால் அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, அதனால் ஆதாரம் இல்லாமல் ஊர் பஞ்சாயத்தில் சொன்னாக்கி ஏற்றுக்க முடியாது, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நேற்றுக்கு என்ன சொன்னீங்களோ அதே நாளைக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா உங்களை நம்பி தான் நாளைக்கு வந்து நாங்கள் ஜானகிக்கு எதிராக திரும்பவும் நாங்கள் வந்து சாட்சி சொல்கிறதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லவும். அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அவங்க பசுபதிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜானகி சொன்னதை வச்சு தான் ரகுராம் வந்து கோபத்தில் வந்து அடிச்சுட்டு போனானே தவிர மற்றபடி இதுக்குள்ளே எந்த ஆதாரமும் அவங்க கிட்ட கிடையாது, அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும். அப்போ மகாலிங்கம் வந்து நினைக்கிறாங்க, இந்த அம்மாலாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து நினைக்கவும். அடுத்ததாக பார்த்தோம்னா சிவா வந்து கிளம்புறாங்க பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்காக. அப்போ வந்து சிவா வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அம்மா இன்றைக்கி பஞ்சாயத்தில் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும். இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு துணையாக இருப்பா அப்படிங்கவும். உடனே பார்வதி வந்து பத்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடவுள் துணையாக இருக்கிறான்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், கண்டிப்பாக ஜானகி அக்காவை கடவுள் கைவிட்டாச்சுது, அவ்வளோதான் இதோடு முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும். உடனே பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் வீட்டை விட்டு போனவங்க திரும்ப வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும். அப்பந்தான் நம்ம ராஜ்யம் இந்த வீட்டில் கை ஓங்கும் அப்படிங்கும்போது, ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அப்பந்தான் இந்த கொதுசவி கைவிட்டு போகாது. அதே மாதிரிக்கு ஊர் தலைவர் பதவியில் இப்போ உங்கள் சின்ன தம்பி தானே இருக்கிறாரு, அதுவும் நிலச்சி நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் தான், ஜானகி அக்கா திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்புறமா நம்ம கொட்டம் எல்லாமே அடங்கிரும், அவங்களுடைய ஆட்சி தான் வந்து தொடங்கிரும், அதனால் அது நடந்துடக்கூடாது அப்படிங்கும்போது. ஆமாம் பார்வதி நானும் அதை தான் நினைக்கிறேன், அவங்க ஜானகி அண்ணி வராமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாயாவோட கொட்டத்தை நான் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லவும். ரெண்டு பேரும் ஆடுனாங்களே ஆட்டம், கொஞ்சமா நஞ்சமா என்ன மாதிரி ஆடினாளுங்க அப்படின்னு சொல்லவும். அப்போ மாயாவும் சீனுவும் கிளம்பி போகவும், எங்கே ரெண்டு பேரும் கிளம்பி போறீங்க அப்படின்னு சீனுக்கிட்ட வந்து அவங்க பத்மா சொல்லிட்டு இருக்கவும். அம்மா என்னம்மா நாங்கள் வெளியே கிளம்பும் போதே எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும். ஆமாம் இவங்க பெரிய வந்து கப்பலை வாங்க போகிறாங்க, இல்லை நான் எங்கே போகிறேன்னு கேட்டுட்டாக்கி அப்படியே கப்பல் மூழ்கி போயிடும் பாரு அப்படின்னு சொல்லவும். அம்மா என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் கிளம்பும் போது ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்குதே, உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகவும். அடுத்து பார்த்தோம்னா மாயாட்ட வந்து அவங்க மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நேற்றுக்கு பிரச்சனை நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும். மச்சான் வந்து அவங்க ராத்திரி போல் புவனேஸ்வரோட வீட்டுக்கு போனாங்க, நானும் தான் கூட போனேன் அப்படின்னு சொல்லவும். இது கெட்டதுமே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்து போச்சா, அப்போ வந்து பெரியம்மா எல்லா விஷயத்தையும் பெரியப்பா கிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு மாயா வந்து நினைக்கவும். அடுத்ததாக பார்த்தோம்னா சரி மாமா நீங்கள் பஞ்சாயத்துக்கு போங்க நாங்கள் வந்துடுது அப்படிங்கும்போது, நீ எங்கள் மருமகளே போகிறீங்க ரெண்டு பேர் அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு நேராக நாங்கள் பஞ்சாயத்துக்கு வந்துடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவராமனை தான் காட்டுறாங்க. சிவராமன் வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க வேண்டிக்கிட்டு போகிறாங்க, அதாவது திரும்ப நான் வரும்போது கூடையே அண்ணனையும் அண்ணியும் வந்து நான் அழைச்சிட்டு வரணும், அதுக்குள்ளே சக்தியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகவும். அடுத்தது பார்த்தோம்னா பத்மா பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் சாமி கும்பிட்டுட்டு போனாலும் சரி தான், திரும்ப வரும்போது நீங்கள் மட்டும்தான் வரப்போகிறீங்க, ஜானகி அன்னைக்கு எதிராக தான் தீர்ப்பு வழங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கவும். அடுத்து பார்த்தோம்னா ஊர் பஞ்சாயத்துக்கு புவனேஸ்வரி பசுபதினு எல்லாருமே வராங்க. அப்போ சிவராமனும் வந்துடவும். இங்கே பார்க்கும்போது ரகுராம் ஜானகி அவங்களும் வந்துருந்தாங்க. அப்போ வந்து ரகுராம் வந்து அப்படியே புவனேஸ்வரி பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஜானகிக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா அந்த 4-5 பேரும் அவங்களும் வந்துருந்தாங்க. அடுத்ததான் புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறேன்னீங்களா, எல்லா ஆதாரத்தையும் நேற்றைக்கே சொல்லியாச்சுது, இப்போமே சட்டுப்புட்டுன்னு தீர்ப்பை சொல்லிட வேண்டியதுன்னு அப்படிங்கவும். அப்போ பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க தீர்ப்பை சொல்லுங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சிவராமன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து புவனேஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது அவங்க மாயா சீனு அதுக்கப்புறமா வந்து 2-3 பேரையும் அழைச்சிட்டு வராங்க. இது யார் திடீர்னு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறா அந்த மாயா, இப்போ பஞ்சாயத்தில் என்னமோ நடக்க போகுது அப்படின்னு மகாலிங்கம் வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரிட்ட, என்ன போனா இந்த மாயாவும் சீனுவும் யாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்னதான் நடந்துருன்னு பார்த்துடலாம், இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும். அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க மாயா வந்து சில ஆதாரத்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க.
அது எல்லாமே புவனேஸ்வரிக்கு எதிரான ஆதாரமாக தான் மாயா கொடுக்குறாங்க. பஞ்சாயத்தில் அவங்க கைங்களமாக புவனேஸ்வரி வந்து சிக்கிக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால அதிர்ச்சி அடையவும், அப்போ மாயா கடைசியில் பார்த்தோம்னா போலீஸ்காரங்களை வர சொல்லவும் அவங்க வராங்க. வந்ததுமே புவனேஸ்வரியை வந்து அவங்க கைது பண்ணுறதுக்காக வராங்க. இது கொஞ்சமாக எதிர்பார்க்காத எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.